பக்கத்துல இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குன்னா அவசரத்துல மச்சான் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இந்த டாக்டர் என்னடானா மச்சானுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம கண்ணுக்குள்ளேயும் காதுக்குள்ளேயும் டார்ச் லைட் அடிச்சு என்னத்தான் தேடிட்டு இருக்கான்னு தெரியலையே. பேர் என்ன? சாமிநாதன். ஓ, சாமிநாதன். மிஸ்டர் சாமிநாதன். டாக்டர், என் பேர் தான் சாமிநாதன், அவன் பேர் பிரபு. அப்ப ஏன் அவன் பேர் சொல்றீங்க? நீங்களே மயக்க போட்டு கிடக்குறீங்க. அவன் தானே மயக்க போட்டு கிடக்குறாரு, அவன் பேர் தானே சொல்லணும். என்ன பேர் சொன்னீங்க? பிரபு. பிரபு. பிரபு, மிஸ்டர் பிரபு, என்ன நடந்துச்சு? டாக்டர், ஆபீஸ்ல நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். நான் வாங்க கேட்டேனா? அவர் தானே கேட்டேன், அவர் தானே பதில் சொல்லணும். நீங்க கம்பெனி இருக்க. என்னப்பா நடந்துச்சு? அதான் டாக்டர், ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். சுகர் பிபி இருக்கா? இல்லையா டாக்டர்? இல்லையா? இல்ல உங்களுக்கு தெரியலையா? ஐ மீன் சுகர் பிபி இருக்கான்னு செக் பண்ணிருக்கீங்களா, இல்ல செக் பண்ணாமலே இல்லன்னு சொல்றீங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செக் பண்ணேன் டாக்டர், அப்ப இல்ல. போன வருஷம் செக் பண்ணும்போது சுகர் பிபி இல்லைங்கிறதுனால இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது மிஸ்டர் சாமிநாதன். டாக்டர், அது என்னோட பேரு. மிஸ்டர் பிரபு, டாக்டர், இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல ஒருத்தருக்கு காலையில சுகர் பிபி இல்லாம இருக்கலாம், ஈவினிங் அவங்களுக்கு ரெண்டுமே வரலாம். வராது, வரக்கூடாது, வர முடியாதுன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் அப்படி. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெரி குட். நீங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததுனால அதை வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கணும். எதுக்கு பிபி செக் பண்ணி பார்த்துலாம்? டாக்டர், எனக்கு பிபி எல்லாம் இல்ல. வெரி பேட். அதை நீங்க சொல்லக்கூடாது. ஆமா மச்சான், அத டாக்டர் தான் சொல்லணும். நோ 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 நோ, அத நானும் சொல்லக்கூடாது. அப்ப வேற யார் தான் சொல்லுவா டாக்டர்? பிபி மிஸ் தான் சொல்லணும். என்ன மிஸ்டர் பிரபு, பிபி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா 200 இருக்க. கொஞ்சம் விட்டா பிபி மிஷினையும் தாண்டி வெளியில போயிடும் போருக்க. என்னங்க நீங்க கண்ணா அப்படின்னா பிரஷர் ஏத்தி வச்சிருக்கீங்க? டாக்டர், நான் ஏத்தல. நீங்க ஏத்துனீங்க ஏத்துலையோ, ஆனா உங்களுக்கு பிபி 200 இருக்கு.
உங்க வயசுக்கு இது ரொம்ப டேஞ்சரு. ஏந்திரிங்க, ஏஞ்சி உட்காருங்க. மிஸ்டர் சாமிநாதன், என்ன நிக்கிறீங்க? கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுங்க. ம், ம், ம். இந்த அளவுக்கு பிபி ஏற அளவுக்கு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அது வந்து டாக்டர், உங்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் அதெல்லாம் தூசு மாதிரி ஊறி விட்டுருங்க. மண்டையில சோறு பண்ணி வச்சிங்க. உங்க பிபி இப்படிதான் எக்கச்சக்கமா ஏறி கடைசியில உங்களுக்கு பிபி வாசிக்கிற மாதிரி ஆயிடும். பாத்துக்கங்க. டாக்டர் எனக்கு பிபி குறையறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தான் நான் சொல்ற மாதிரி பண்ணணும். என்ன பண்ணணும் டாக்டர்? உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனால டென்ஷனோ கோவமோ வந்தா உடனே காய்ச்சி முச்சுன்னு கத்தக்கூடாது. டக்குன்னு உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படியே நல்லா மூச்சை இழுத்து மெதுவா மூச்சை விடணும். ஒரு 10 தடவை பண்ணா டென்ஷனும் குறைஞ்சிடும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். இப்படி பண்ணலன்னா பிபி ஜாஸ்தி ஆகி மூளை சூடாகி தீபாவளி பட்டாசு மாதிரி ஹார்ட் ஒரு நாள் வச்சிடும். என்ன சொல்றீங்க மிஸ்டர் பிரபு? நான் சொன்ன மாதிரி செய்வீங்களா? டாக்டர் எனக்கு வர பிரச்சனைக்கு 10 தடவை மூச்சு இழுத்து விட்டாலும் பத்தாது. அப்படின்னா ஒரு 20 தடவை மூச்சு இழுத்து விடுங்களா? அதுவும் பத்தாது டாக்டர். சரியா, ஒரு 30 தடவை மூச்சு இழுத்து விடியா? பத்தாது டாக்டர், பத்தாது. என் பிரச்சனை என்னன்னு தெரியாம நீங்க மூச்சு இழுத்து விட சொல்றீங்க. மூச்சு இழுத்து விட்டா பணம் வருமா? ஏன்னா எனக்கு பிரச்சனையே பணத்தால தான் வருது. பணம் வந்தாதான் பிரச்சனை சரியாகும். மூச்சு இழுத்து விட்டாலாம் சரியாகாது. ஆமா டாக்டர், மச்சானுக்கு வர பிரச்சனை எல்லாம் பணத்தால தான் வருது. எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு பாரு. மிஸ்டர் பிரபு, உங்க பிரச்சனை தீரலன்னா ஒரே தடவை நல்லா டம் கட்டி மூச்சை இழுத்து மூச்சை விடாம அப்படியே வச்சிரு. கபால வெடிச்சு உன் உசுறு மேல போயிடும். எல்லா பிரச்சனையும் ஒரே நாள் தீர்ந்துடும். என்ன சொல்றீங்க மிஸ்டர் பிரபு?